உங்கள் வீட்டில் இருக்கும் காரில் இதை ட்ரை பண்ணுங்க. அனுபவத்தில் இளைஞர் சொன்ன வார்த்தை படு வைரல். இந்த காலத்தில் அனைவரும் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. அதற்கு ஏற்றாற் போன்று அனைவரது வீட்டிலும் வாகனங்கள் இருப்பது சாதாரண ஒன்றாக இருக்கிறது. அந்த வாகனம் எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு ஓட்டுநரை வைத்திருப்போம். அந்த வகையில் அதனை முறையாக பராமரிக்கிறார்களா என்பதை இந்த ஒரு டெக்னாலஜி மூலம் தெரிந்து கொள்ளலாம். காரில் GPS கருவி பொருத்துவதன் மூலமாக கார் எங்கே செல்கிறது, வாகன ஓட்டிகள் யாரிடம் போன் பேசுகிறார்கள், எவ்வளவு தூரத்தில் கார் சென்று கொண்டிருக்கிறது, காரில் இருக்கும் டீசல் அளவை கொண்டு கார் எத்தனை கிலோமீட்டர் செல்லும், அருகில் எங்கே பெட்ரோல் பம்ப் இருக்கிறது என GPS கருவியுடன் பொருத்தப்பட்டிருக்கும் செல்போனுடன் தெரிந்து கொள்ளலாம் என்றும், GPS செயல்படுவது காரின் மின் அமைப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டு காரின் பேட்டரியை பயன்படுத்தி மின்சாரத்தை வழங்குகின்றன என்றும், ஒவ்வொரு சிறப்பு அம்சத்திற்கு ஏற்றார் போன்று விலைகள் கூடலாம் என்று GPS கருவி பொருத்தும் இளைஞர் தெரிவித்த தகவல் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. இதனை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிராவல்ஸ் வச்சிருக்காங்க, டிரைவர் போன் எடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டிலேருந்து தாம்பரம் பிக்கப் எடுத்திருப்பாங்க. ரிட்டர்ன் சும்மா வராமல் டிரைவர் வேறு இடத்துல பிக்கப் போட்டுருப்பாங்களா, அதை குறைக்கிறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் டிரைவர் உள்ளே இருந்துட்டு ஏசி போட்டு தூங்குறாரா என்னன்னு செக் பண்ணுவாங்க. ஏசி போடலாம் தெரியுமா? இதில் தெரியாது. ஏசி டிவைஸும் தனியாக இருக்குது. கஸ்டமருக்கு நான் ஏசி எடுத்துருப்பாங்க. ஏசி டிரைவர்கிட்ட 100-200 கொடுத்துட்டு ஏசி எடுத்துக்குவாங்க. அதுவும் செக் பண்ணிக்கலாம். மைக்கு டிவைஸ் தனியாக இருக்குது. வாய்ஸ் கேட்குறாப்புல. காருக்கு மட்டும்தான், ட்ராவல்ஸில் காரில் மட்டும் தான் அது அசபிளாக இருக்கும். பெரிய ட்ராவல்ஸ்லாம் அது செட் ஆகாது. காருக்கு அது என்னென்ன பெனிஃபிட், வாய்ஸ் இதுனா என்னென்ன எக்ஸ்ட்ரா இப்போ டிரைவர் போட்டு எக்ஸ்ட்ரா ட்ரிப் எடுக்காமல் இருக்க வாய்ஸ். இப்போ கஸ்டமர்கிட்ட சார் எனக்கு 200 கொடுங்க, நான் அங்கேயே விட்றேன், செங்கல்பட்டே விட்றேன், உங்கள் வீட்டு லொக்கேஷனே விட்றேன், அது மாதிரியெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி டிரைவர் என்ன பேசணும், அது நம்மளுக்கு பர்சனலாகவும் யூஸ் ஆகும். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமாகவும் இருக்கும். ஒருவேளை டிரைவர் யாராட்டாலும் பேசலாம், பர்சனலாக வீட்டில் எப்படி பேசலாம், அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. மைக் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்றீங்க. ஆமாம், டெக்னாலஜி. ஏசி ஆன் பண்ணால் கூட தெரிஞ்சிருக்கும். ஏசி ஃபோனில் நீங்கள் இப்போ ஹைதராபாத்தில் இருந்தாலும் வண்டி ஆஃப் பண்ணலாம், எந்த ஃபாரினில் இருந்தாலும் வண்டி ஆஃப் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஜிபிஎஸ்லேயே நிறையா இருக்குது. ஃபியூல் சென்சார்னு தனியாக இருக்குது. பெரிய பெரிய லாரி டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டீசல் எவ்வளோ இருக்குது டேங்கில் இருக்குது, எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு பங்கில் ஒரு 5000க்கு போடுறோம். பங்கில் ஏமாத்திரம் 5000க்கு போட்டோம். ஒரு 50 லிட்டர் கரெக்டாக போட்டாங்களான்னு தெரிஞ்சிடும். அந்த சென்சார் இருக்குது, ஃபியூல் சென்சார் இருக்குது. இப்போ டிரைவரு வெரைட்டி ஓட்டினா ஒரு மைலேஜ் கொடுக்கும், ஸ்லோவாக ஓட்டினா ஒரு மைலேஜ் கொடுக்கும். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபியூல் சென்சார் போட்டால் ஜிபிஎஸ் போட தேவையில்லை, ஜிபிஎஸோடு சேர்ந்து ஃபியூல் சென்சாரும் வந்துடும். நார்மல் ஜிபிஎஸ், நார்மல் 2 வீலர் கார் எந்த வண்டிக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அது போட்டு கொடுக்கலாம். அதில் மைக் டிவைஸ் இருக்குது. கட் ஆஃப், அது நார்மல் டிவைஸ்லேயே கட் ஆஃப் போட்டு கொடுத்தலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸுக்கெல்லாம் கட் ஆஃப் பண்ணிக்கலாமா? எல்லா வண்டிக்குமே கட் ஆஃப் பண்ணிக்கலாம். 24 12 வோல்ட் அவ்வளோதான். இது காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் 24 வோல்ட் அவ்வளோதான். காசு இதுக்கு அதுக்கு என்ன வேரியன்ட் ஆகும்? இப்போ இதுக்கு 400 சொல்கிறீங்க, டூ இருக்குன்னா காரு பஸ்ஸுக்குன்னா எவ்வளோ இருக்கும்? ஜிபிஎஸ் நார்மல் தான், அது ஓல்டு பொறுத்து தான் கட் ஆஃப். அதுக்கு பேர் 400 மட்டும் தான். அது அவ்வளோதான் வரும். அவ்வளோதான். சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே முடிஞ்சிடும். பெரிய வெஹிக்கிள்னால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே முடிஞ்சிடும். அந்த ஃபியூல் சென்சார் பார்த்தீங்கன்னா 20,000 வரும். அது நிறைய டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஓட்டுறாங்க. இப்போ சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறாங்க, இடையில நிப்பாட்டுற மாதிரி இருக்கும், டீசல் எடுத்து திருடுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் டிரைவரே திருடலாம், அவங்க எல்லாம் திருடலாம் பரவாயில்ல. அவங்க சாப்பிட்ற போகிற நேரத்தில் வேறு யாரும் திருடலாம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஃபியூல் சென்சார் போடுவாங்க. திருடுறாங்களா திருடல மெசேஜ் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். டேங்கில் இவ்வளோ இருக்குது, குறைய போகுது, அடுத்த பக்கத்தில் பங்கு இருக்குது, போடுறதுனால போட்டுவாங்க. எடுத்தால் திருடுறாலுமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இத்தனை லிட்டர் குறைஞ்சிட்டே இருக்குது டேங்க்லன்னு வந்துகிட்டே இருக்கும். வேற என்ன ஸ்பெசிஃபிக்காக வேற என்ன? இப்போ நம்ம நார்மல் டிவைஸ் போட்டுருக்கோம். இதிலே ஃபியூல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டால் எத்தனை ஒரு 40 கிலோமீட்டர் கொடுக்குறோம். 40 கொடுத்துட்டோம்னா 40 கிலோமீட்டர் போயிட்டுனா 1 லிட்டர் செலவாயிருக்கு, என்ன எதுவும் செலவாயிருக்குன்னு வரும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.